ஒரு காலத்தில் நீலக்கடலுக்குள் நிறங்களே உயிராக இருக்கும் ஒரு மந்திர உலகம் இருந்தது. அந்த கடலில் லூமா என்ற ஒரு சின்ன கடற்கன்னி வாழ்ந்தாள். அவள் சிரித்தால் கடல் மின்னும். அவள் நீந்தினால் அலைகள் மெதுவாக ஆடும். லூமாவுக்கு நிறங்கள் ரொம்ப பிடிக்கும். அவள் வைத்திருந்த முத்துப்பையில் மந்திர நிறங்கள் இருந்தன. அந்த நிறங்களால் பவளங்களுக்கு அழகு கொடுத்தாள். பயந்த மீன்களுக்கு தைரியம் கொடுத்தாள். இருள் இருக்கும் இடங்களிலும் ஒளியை கொண்டு வந்தாள். ஒரு நாள் கடல் சோகமாகிவிட்டது. ஒளிகள் மங்கின, பாடல்கள் நின்றன. கடலை காக்கும் கடல் தேவதை தன் ஒளியை இழந்திருந்தாள். அப்போது எல்லோரும் பயந்தார்கள். ஆனால் லூமா இல்லை. கடலுக்கு நான் உதவணும் என்று அவள் நினைத்தாள். ஆழம் ஆழமாக நீந்தி கடல் தேவதையை அவள் கண்டாள். என் நிறங்களை நான் மறந்துட்டேன் என்று தேவதை மெதுவாக சொன்னாள். அந்த நிமிடம் லூமா தன் முத்துப்பையை திறந்தாள். அவள் நம்பிக்கையை வரைந்தாள். அவள் அன்பை வரைந்தாள். அவள் தைரியத்தை வரைந்தாள். நிறங்கள் கடலெங்கும் பரவின. கடல் மீண்டும் சிரித்தது. பவளங்கள் மலர்ந்தன. மீன்கள் மகிழ்ச்சியோடு ஆடின. சின்னதா இருந்தாலும் இதயம் பெரியது என்று கடல் தேவதை சிரித்தாள். அந்த நாளிலிருந்து லூமா கடலுக்கு நிறம் கொடுத்த கடற்கன்னியானாள். இன்றும் கடல் அதிகமாக மின்னினால் அது லூமாதான். அவள் அன்பை வரைகிறாள். இந்த கதை நமக்கொரு விஷயம் சொல்லுது. பெரிய சக்தி இருக்கணும்னு இல்ல, பெரிய இதயம் இருந்தா போதும். லூமா போல நம்மிடம் இருக்கும் சிறிய நல்ல மனசும் அன்பும் நம்பிக்கையும் ஒரு உலகத்தையே அழகாக்க முடியும். பயம் வந்தாலும் நல்லது செய்ய துணிந்தா ஒளி எப்போதும் திரும்பி வரும். நினைவில் வைங்க, சின்ன கைகளாலும் பெரிய மந்திரம் செய்ய முடியும்.